ரா சின்ன ரா ரெண்டுக்குமே ஹிந்தியில் ஒரே எழுத்து தான். வாங்க நம்ம பார் கடி எழுதி பார்க்கலாம். உயிர்மெய் எழுத்துக்கள் ரா வரிசைக்கு எழுதி பார்க்கலாம். ரா 2ஆம் நம்பர் போடுறத முட்டை இல்லாமல் போட்டோம்னா இதான் ரா. ரா நெடில் எழுதுகிறப்போ 2 போட்டு பக்கத்தில் ஒரு கோடு. இந்த 2ல் முட்டை இல்லாமல் போட்டோம்னா அதான் ரா. ரா போட்டு துணை எழுத்து. ரீ எழுத்து எழுதலாம். 2 முட்டை இல்லாமல் போடுங்க. மேலேருந்து லெஃப்ட் சைடு ரீ குரில். ரீ நெடில் எழுதுகிறப்போ ராணா போடணும். மேலேருந்து ரைட் சைடு ரீ நெடில். ரூ எழுத்து. நம்ம ரூ எழுதுகிறப்ப ராணா போட்டுக்கோங்க. இந்த 2க்கு பக்கத்தில் முட்டை போட்டு உள்ளக்க சுற்றி விடணும். மேல் கோடு போட்டுறணும். ரூ குரில். ரூ நெடில் எழுதுகிறப்ப ராணா போட்டுக்கணும். முட்டை போட்டு ரைட் சைடு இப்படி எழுப்பணும். இதுதான் ரூ நெடில். இப்போ இதில் எழுத்துக்கு கீழே எழுத மாட்டோம், இது கவனிச்சுக்கணும். அடுத்து இர்ரு அப்படின்னு ஒரு எழுத்து கிடையாது. நம்ம சி போட்டு எழுதுவோம்ல, அந்த எழுத்து ரா வரிசையில் கிடையாது. அடுத்த எழுத்து ரே. ராணா போட்டு ஏ சவுண்டு வந்தாலே அந்த எழுத்தை எழுதி ஒரு கொம்பு போட்டால் போதும். ஐ சவுண்டு ரை. ரை வரணும்னா ராணா போடணும். மேலே 2 கொம்பு ரை. அடுத்து ரோ. ஓ சவுண்டு வரணும்னா ரா போடணும். மேலே ஒரு கொம்பு ரோ. ரவ். ராணா போடணும். துணைக்கு மேலே 2 கொம்பு ரவ். அடுத்து ரம் ரஹ. ராணா போடணும். கோடு போடணும். மேலே ஒரு புள்ளி வச்ச ரம் ரஹ. ராணா போடணும். கோடு போட்டு பக்கத்தில் 2 புள்ளி ரஹ. இதில் ஹாஃப் லெட்டர் எழுத முடியாது. இப்போ ஹாஃப் லெட்டர் எழுதுகிறப்போ இப்போ மொதல் எழுத்து கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அடுத்த எழுத்து இரு வருது அப்படின்னா அதுக்கு மேலே போட்டுருவாங்க. க இர் இம் கர்ம். கா சொல்லணும். அடுத்து மேலே இருக்க இரு சொல்லணும். அடுத்து எழுத்து மா இருக்குல்ல, கடைசி எழுத்துங்கிறனால நம்ம இம்முன்னு வாசிக்கிறோம். அப்போ ரா எழுத்து இருன்னு வர்றப்போ எப்படி எழுதணும்? இந்த மேலே சி எழுதியிருக்கோம்ல, நிலாப்பிறை மாதிரி சி போட்டோம்னா இருன்னு அர்த்தம். எல்லாரும் மா எழுத்து எழுதி பார்த்துட்டிங்களா? இன்னொருக்க சொல்லி பாருங்கள். ஃபிர் மிலேங்கே. शुक्रिया.